ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு வந்து நிறைய ரிப்பீட்டான கொஷின் தான் வந்து நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி அதாவது ஒரு கேர்ளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பாயாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட மோஸ்ட்லி என்ன கேட்குறீங்கன்னா, என்ன ஏஜ் வந்து கரெக்டான ஏஜ், ஸோ கெட் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து எந்த ஏஜ் வந்து கரெக்டான ஏஜ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்டாக என்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜில் வந்து கரெக்டாக மேரேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ஏஜில் வந்து கரெக்டாக ப்ரெக்னென்ட் ஆகலான்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் வந்தது. ஸோ இந்த கொஷின் வந்து மோஸ்ட்லி வந்து விமன்ஸாக கேட்பாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. நிறைய வந்து மென்னும் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து எந்த ஏஜில் வந்து கரெக்டாக மேரேஜ் பண்ணுறது, ஸோ அந்த ஏஜில் வந்து எனக்கு ஃபர்டிலிட்டியில் நடக்குமா, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக வந்து கேட்டாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சயின்டிஃபிக் ப்ரூஃபோடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸ்க்கு அதாவது கல்யாணமான விமன்ஸ்க்கு வந்து 35 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய ஃபர்டிலிட்டி வந்து ரொம்பவே வந்து லோவாகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் விமனுக்கு வந்து 35 இயர்ஸ்க்கு அபோவ் தான். ஆனால் வந்து மென்னுக்கு வந்து 37 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து லோவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன நான் சொல்லும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 25 ஏஜ் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ போத் விமனாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து மென்னாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து கரெக்டான ஒரு 25 அபவ் வந்து நீங்கள் பிளானிங் பண்ணிக்கலாம். உங்களோட பேபியும் வந்து ரொம்பவே ஹெல்த் அண்ட் வெல்த்தியாக வந்து சூப்பராக வந்து அவங்களுமே க்ரோ ஆவாங்க. விமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 23rd ஏஜில் தான் வந்து அவங்க ஃபுல் மெச்சூரே ஆவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுடைய ஹோல் பாடியுமே வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் ஆகும், அவங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். லேட் மேரேஜ் அப்புறம் வந்து லேட்டாக வந்து கன்சீவ் ஆனால் தான் தப்பு அப்படிலாம் இல்லை. ஸோ பிஃபோராகவே அதை ரொம்பவே ஒரு 18 வயசாக இருக்கட்டும் 17 வயசாக இருக்கட்டும், ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு வந்து அவங்களுமே வந்து ஒரு பேபி ப்ளஸ் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து அதுலேயுமே வந்து நிறைய கன்செப்ஷன்ஸ் இருக்குது. கம்மியான வயசில் கல்யாணம் பண்ணாலும் வந்து நிறையா அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அதிகமான வயசில் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க வந்து பேபி வர்றதுக்கு வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து அதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி வந்து கரெக்டாக அமையும். ஏன் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் அதாவது போத் உமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும் ஏன் வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கும், அப்புறம் வந்து பிபி இருக்கும், ஸோ தைராய்டு இருக்கும், அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஏஜில் தான் வந்து நிறைய பேருக்கு வர்றதால ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதாவது விமன் வந்து கரெக்டாக அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸோ அவங்களும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தான் வந்து என்ன சொல்கிறாங்க. 35 இயர்ஸ் அப்போ வந்து யாரும் ப்ரெக்னென்ட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பிஃபோரே வந்து ப்ரெக்னென்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணால் கூட அந்த பேபி வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வந்து சூப்பராக வந்து அவங்களும் க்ரோ ஆவாங்க. ஸோ சில பேர் வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து செகண்ட் பேபி வந்து எந்த டைமில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸை பொறுத்த வரைக்கும் 25 இயர்ஸுக்கு அப்புறமா வந்து அதாவது 25 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் அதாவது 10 இயர்ஸ் கேப்பில் வந்து அவங்க 2 ஆர் மோர் வந்து பேபிஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ 35 இயர்ஸுக்கு மேலே வந்து கண்டிப்பாக யாரும் போகாதீங்க. பிஃபோர் 35 இயர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க ட்ரை பண்ணாவே வந்து அவங்களுக்கு ஹெல்தி ப்ரெக்னென்சி வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளே பார்த்துருப்போம். ஸோ என்னோடய சிப்ளிங்ஸும் அப்படி தான் கரெக்டாக வந்து 2 இயர்ஸ் கேப்பில் தான் நாங்களுமே இருப்போம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்களே தெரியும், ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் ஒரு மினிமம் வந்து 2 இயர்ஸ் ஆகுது ஒரு கேப் இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உமன் வந்து நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் இல்லை C-செக்ஷன் டெலிவரியாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய பாடி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு வரத்துக்கு வந்து கொஞ்சம் காலம்லாம் பத்தாது. ஸோ நிறைய இயர்ஸ் வந்து அவங்க அதுக்காக ட்ரை பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நார்மல் டெலிவரி கூட வந்து ஒரு 2 இயர்ஸ் ஓகே. ஆனால் வந்து C-செக்ஷன் அப்படின்னு போயிட்டா வந்து கரெக்டாக ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் 3 இயர்ஸ் ஆஃப்டர் தான் வந்து அவங்க ட்ரை பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. C-செக்ஷனாக வந்து ஏன்னா அவங்களுடைய ஓன் வந்து ஆறதுக்கு நிறைய டைம் இருக்கும். இட்ஸ் டேக் டைம் லாட், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து C-செக்ஷன் நடந்தவங்களுக்கு வந்து செகண்ட் பேபி வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேபி வந்துருச்சு. ஸோ செகண்ட் பேபி ஏன் வந்து 2 இயர்ஸ் மேலே அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்து அந்த நம்மளுடைய பாடி ப்ரிப்பேர் ஆகணும், அது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும், அதாவது ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும். ஸோ ஏன்னா பிஃபோர் பேபி வரும்போது வந்து நம்ம கரெக்டாக டெலிவரிக்காக வந்து நிறைய வந்து ஃபினான்ஷியலாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய தேவைப்படும். அதே சமயம் ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் வந்து பேபி நம்ம லைஃப்பில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம நிறைய வந்து செலவு பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் பேபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகலான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு தாட் ப்ராசஸில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெயிட், உங்களுடைய ஹைட் ரெண்டுமே வந்து என்னென்ன எந்த பொசிஷனில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணுங்கள். ஸோ ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் வந்து ரொம்பவே கஷ்டம், அதே மாதிரி வந்து ரொம்ப லோ வெயிட்டாக இருந்தாலுமே வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ மீடியமான ஒரு வெயிட், அதாவது ஒரு 40 ஒரு 45 கேஜி மேலே வந்து இருந்தீங்கன்னா, அதேமாதிரி 60 கேஜி உள்ள ஓகேங்களா, ஒரு 50 கேஜி சம்திங் வந்து இருந்தீங்கன்னா கூட ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக அண்ட் ஸ்மூத்தாகவே போயிட்டு முடியும். அதே உங்களுடைய ஹைட்டும் வெயிட்டும் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்து எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம். ஸோ அதே சமயம் வந்து முக்கியமாக மஸ்ட் இதெல்லாம் தாண்டி என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுகர் இருக்கான்னு பார்க்கணும், ப்ளஸ் வந்து பிபி இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் வந்து தைராய்டு, மோஸ்ட்லி வந்து தைராய்டு எல்லாருமே செக் பண்ணணும். நான் நாட் ஒன்லி ப்ரெக்னென்சி விமன்ஸ் மட்டும் செக் பண்ணணும்னு இல்லை, ஆனால் அதே மாதிரி ப்ரெக்னென்ட்கான பிளான் பண்ணுறவங்களும் செக் பண்ணணும். அதாவது இப்போ கல்யாணமாக போகுது அப்படின்ற இருப்பாங்களா, ஸோ அவங்களுமே வந்து கரெக்டாக உங்களோட பாடி ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சி வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்மூத்தாக வந்து நடக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குன்னா அதே தான் பேபிக்கு வந்து நடக்கும். ஸோ பேபியும் வந்து ஓவராக சஃபர் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மேக் ஷூர் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒரு ஃபேமிலி வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து எந்த இயர் வந்து போதுமானது பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ், உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 பேபியாக இருக்கட்டும், இல்லை 3 பேபி, ஸோ மோர் தென் தட் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறுகிய காலம்னா வந்து கரெக்டாக 35 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டா வந்து நீங்களும், அதாவது உங்களோட ஏஜுக்கும் ப்ளஸ் வந்து பேபியோட ஏஜ் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களோட ஏஜும் சரி, பேபியோட ஏஜும் சரி கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணிட்டேன், சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ரொம்பவே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ லேட் மேரேஜ் பண்ணாலும் வந்து பேபி வந்து லேட்டாக டிலேவாக ஆகும். ஸோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணாலும் வந்து பேபி வந்து சீக்கிரமாக வந்து வந்துடுவாங்க. ஸோ சீக்கிரமாக வரது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பிலாம் இல்லை, பட் வந்து அவங்களோட இப்போ ஒரு 17 வயசு பொண்ணு வந்து கரெக்டாக ஒரு பேபி வந்து அவங்க வளருது பார்த்திங்கன்னா, ஸோ அவளுடைய உடம்புல வந்து அவளுக்கே தெரியாமல் நிறைய வந்து அனீமியாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவள் வந்து சஃபர் ஆகிறதுக்கே வந்து ரொம்பவே இட்ஸ் டேக் டைம் ஓகேங்களா. ஸோ அதனால சொல்கிறேன், ஒரு 25 to 35 உள்ள நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லுவீங்க பொண்ணு வந்து சின்ன வயசாக இருக்கும் ஓகேங்களா, அதாவது விமன் வந்து சின்ன வயசாக இருப்பாங்க, ஸோ மென் வந்து ரொம்பவே வந்து பெரியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாத போது ஸோ அதாவது மோஸ்ட்லி நம்மளோட இந்தியனில் எப்படி இருக்கும், பொண்ணு சின்னவங்களாக இருப்பாங்க, பாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ஆனால் இதுவே வந்து ஓவர் மெச்சூராக வந்து இப்படி பாய் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் ஃபர்டிலிட்டியுமே வந்து ரொம்பவே வந்து சஃபராக இருக்கும். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் என்னோடய கமெண்ட் செக்ஷனை வந்து நான் வந்து நிறைய வந்து கோத்ரூ பண்ணேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விமன்ஸ் தான் வந்து விமன்ஸ் வந்து நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆகுது, 8 இயர்ஸ் கிட்ட ஆகுது, எனக்கு வந்து பேபியே இல்லை, எனக்கு வந்து ஃபர்டிலிட்டி வந்து நடக்க மாட்டேது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படிலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு டாக்டர் அவங்களுடைய நீங்கள் பர்சனல் டாக்டர் இருப்பாங்களா, ஸோ அவங்கள போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து ஹோல் பாடி ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு டேப்லெட்ஸோ மெடிசன்ஸோ கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அதை பிக் பண்ணிங்க, கரெக்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ராப்ளம்ஸும் வந்து குயிக்காக வந்து சால்வ் ஆகும். ஸோ அவள் தான் இந்த வீடியோ பிடிச்ச கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஹாப்பி ப்ரெக்னன்சி, பை.